மூன்றாவது நாளில் அவள் ஷியாமளாவாக காட்சி தருகின்றாள். எந்த ஷியாமளா என்றால், காளிதாசன் என்ற கவிஞனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர். காளிதாசன் ஒரு அடிமுட்டாளாக இருந்தான் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? எப்படிப்பட்ட முட்டாள் என்றால், ஒரு மரத்தில் கிளையை வெட்டணும். காளிதாசன் என்ன பண்ணா, அந்த கிளையினுடைய எண்டில் அவர் உக்காந்துக்கிட்டு கிளையை வெட்டுறார். இப்படிப்பட்ட முட்டாள். அந்த ஊரில் வித்யோத்தமான்னு ஒரு இளவரசி. அந்த பெண் பயங்கரமான புத்திசாலி. இந்த உலகத்திலேயே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அந்த பெண் உறுதியாக இருக்கு. அதுதான் வித்யோத்தமாவுக்கு இருந்த ஆணவம். அதை போக்குவதற்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, நல்லா செட்டப் பண்ணி காளிதாசன் என்கின்ற ஒன்றுமே தெரியாத அந்த இளைஞனை அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு தான் இவருக்கும் தெரியுது எங்கே போய் சிக்கிட்டு இருக்கோன்னு. அந்த அம்மாவுக்கும் தெரியுது இது புத்திசாலித்தனத்தில் சேர்த்தியே இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ண. பல பேருனுடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கும். காளிதாசனுடைய மனம் கலங்கி விட்டது. நான் என்ன செய்வதுன்னு கேட்டால், கடவுள்கிட்ட போய் கேளுன்றார். ஷியாமளா காளின்னு சொல்லுவாங்க. நான் அந்த காளி அன்றைக்கு ஷியாமளா என்கின்ற தேவியினுடைய வடிவத்திலே இருந்தாள். மாணிக்க வீணையை கையிலே வைத்துக்கொண்டு பிறை நிலவை சூடி இருக்கின்ற ஷியாமளா என்கின்ற அந்த தேவியிடம் போய் காளிதாசன் கேட்க, அறிவை காளிதாசனுக்கு கொடுத்து அதற்கு பிறகு கவிஞர். அதான் மூன்றாவது நாளிலே வணங்குகின்ற அந்த வடிவம் ஷியாமளாவினுடைய வடிவம்.